யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட ஒவ்வொரு நாளுமே நாம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளால தான் உருவாகுது. ஆமா, ரொம்ப சாதாரணமா தெரியற அந்த முடிவுகள் தான் நமக்கே தெரியாம நம்மளோட மூட், ஏன் நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கீங்க. பின்னாடி ஒருத்தர் விடாம ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன பண்ணுவீங்க? நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு கடுப்பான அனுபவம் நடந்திருக்கும் இல்லையா? அந்த நிமிஷத்துல மனசுக்குள்ள ஒரு பெரிய போரே நடக்கும். கோவப்பட்டு கத்தலாமா இல்ல அமைதியா போயிடலாமான்னு. நம்ம பொறுமைய சோதிக்கிற இந்த மாதிரி தருணங்களை நம்ம எல்லாருமே சந்திக்கிறோம். ஆனா இதையெல்லாம் சமாளிக்க ஒரு சிம்பிளான கைடு இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆமாங்க, கரெக்டா இந்த மாதிரி நேரத்துல நமக்கு வழிகாட்ட ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா இருக்கு. அது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, ஒரு பிராக்டிக்கலான வழிகாட்டி. அப்போ நம்மளோட டெய்லி லைஃபையே மாத்தக்கூடிய அந்த சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான கைடு என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலயும் நல்ல விஷயங்களை, அதாவது அறச்செயல்களை விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, எவ்ளோ சிம்பிளான ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு நம்ம சந்திக்கிற டென்ஷன், குழப்பம் எல்லாத்துக்கும் இது ஒரு சூப்பரான தீர்வு. ஆனா நம்ம டெய்லி லைஃப்ல அறம்னா உண்மையில என்ன அர்த்தம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? அறம்னு சொன்னோடனே அது ஏதோ பெரிய வார்த்தை மாதிரி தோணலாம். ஆனா அதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். அது நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றதும் ரொம்ப ஈஸி. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அறம்ங்கிறது நாம இதெல்லாம் செய்யணும்னு சொல்றதை விட நாம இதெல்லாம் செய்யவே கூடாதுன்னு சொல்றதுல தான் இருக்கு. ஆமா, இது பெரிய பெரிய செயல்களால வர்றதில்ல. நாம எதெல்லாம் வேணான்னு ஒதுக்குறோமோ அதுல தான் அறம் இருக்கு. குறிப்பா ஒரு 4 விஷயங்களை நாம அவாய்ட் பண்ணாலே போதும். அந்த 4 விஷயங்கள் என்னென்னன்னா, 1 பொறாமைய தவிர்க்கிறது, 2 பேராசைய தவிர்க்கிறது, 3 கோபத்தை தவிர்க்கிறது, 4 மத்தவங்கள காயப்படுத்துற மாதிரி பேசுறத, அதாவது கடுஞ்சொற்களை தவிர்க்கிறது. இந்த 4ஐயும் எப்படி நம்ம வாழ்க்கையில தவிர்க்கலாங்கிறது தான் நம்ம பார்க்க போற கதைக்கு பேஸ். சரி, வாங்க இந்த ஐடியா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சிம்பிளான வழிகாட்டி நம்மளோட ஒரு சாதாரண நாளையே எப்படி மாத்துதுன்னு ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாம் வாங்க. காலையில வண்டியை எடுத்துட்டு கிளம்புறோம். ஒரே டிராஃபிக். பின்னாடி ஒருத்தர் விடாம ஹார்ன் அடிச்சு காத பிக்கிறாரு. உடனே நமக்கு ரத்தம் சூடேறுது. பதிலுக்கு கத்தணும்னு தோணுது. ஆனா அந்த நேரத்துல நம்ம கதாபாத்திரம் என்ன பண்றாரு? ஒரு செகண்ட் யோசிச்சு ஒரு ஆழமான மூச்சு எடுத்து பொறுமையா இருக்க முடிவு பண்றாரு. பாத்தீங்களா? இதுதான் கோபத்தை தவிர்க்கிற முதல் ஸ்டெப். அடுத்து ஆபீஸ்ல ஒரு டீம் மீட்டிங் நடக்குது. கூட வேலை பார்க்குற ஒருத்தரோட ஐடியாவுக்கு செம்ம பாராட்டு கிடைக்குது. அப்போ மனசுக்குள்ள லேசா ஒரு முள் குத்துற மாதிரி இருக்கு. ச்சே, இந்த ஐடியா நமக்கு ஏன் தோணல அப்படின்னு ஒரு பொறாமை எட்டி பாக்குது. ஆனா அந்த உணர்வை டக்குன்னு தள்ளி வச்சுட்டு மனசார ஒரு சிரிப்போட அவரை பாராட்டுறாரு. இதுதான் பொறாமைய தவிர்க்கிற 2வது ஸ்டெப். அடுத்ததா ஒரு எரிச்சலான இமெயில் வருது. அத படிச்ச உடனே கோவத்துல கண்டபடி பதில் டைப் பண்ண கை பரபரக்குது. ஆனா அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. அடிச்ச மெசேஜ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு நிதானமா அன்பான வார்த்தைகளால பதில் அனுப்புறாரு. இது கடுஞ்சொற்களை தவிர்க்கிற 3வது ஸ்டெப். ஒரு வழியா வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாரு. நாள் முழுக்க ஓடினதுல உடம்பெல்லாம் ஒரே டயர்டு. வீட்ல இருக்கிறவங்க மேல எரிஞ்சு விடணும் போல இருக்கு. ஆனா அந்த உணர்வையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து அன்பா கேக்குறாரு. பாத்தீங்களா, இந்த ஐடியா ஆபீஸ், வீடுன்னு எல்லா இடத்துக்கும் பொருந்தும். சரி, இதெல்லாம் பார்க்க சின்ன சின்ன விஷயங்களா தெரியலாம். ஆனா இந்த மாதிரி நாம யோசிச்சு எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவோட ரிசல்ட் என்ன தெரியுமா? அதோட தாக்கம் எவ்ளோ பெருசுன்னு பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட ஒரு நாள் 2 விதமா போகலாம். ஒன்னு, எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணி டென்ஷன் ஆகி மன அழுத்தத்தோட அந்த நாளை முடிக்கிறது. இன்னொன்னு, யோசிச்சு செயல்பட்டு அமைதியா மன நிறைவோட அந்த நாளை முடிக்கிறது. இந்த 2 பாதைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நாம எடுக்கிற அந்த சின்ன சின்ன முடிவுகள் தான். சோ இதெல்லாம் தனித்தனி சம்பவங்கள் கிடையாது. இது ஒன்னுக்கொன்னு சம்பந்தப்பட்டது. ஒரு நல்ல நாளுக்கும் அமைதியான வாழ்க்கைக்கும் இதுதான் அஸ்திவாரம் போடுற கற்கள் மாதிரி. இந்த பிரின்சிபலோட உண்மையான பவரே அது தொடர்ந்து செய்யறதுல தான் இருக்கு. இப்போ இந்த ஐடியாவை நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா இது ஏதோ கதையில வர்ற ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்குமே யூஸ் ஆகுற ஒரு பிராக்டிகலான டூல். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அறம்ங்கிறது ரொம்ப சின்ன நம்ம அன்றாட வாழ்க்கையோட தருணங்கள்ல தான் இருக்கு. அது நீங்க என்ன செய்யணுங்கிறத விட என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. பொறாமை, கோபம், பேராசை, அப்புறம் காயப்படுத்துற வார்த்தைகள், இந்த 4ஐயும் நீங்க தவிர்க்க ஆரம்பிச்சாலே உங்களுடைய முழு நாளுமே நிச்சயம் மாறும். அப்ப உங்களுக்கான ஒரு கேள்வி, அடுத்து நீங்க செய்ய போற அந்த ஒரு சின்ன நல்ல விஷயம் என்ன?
யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பொறாமைய தவிர்க்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன கோபத்தை கண்ட்ரோல் பண்றதா இருக்கலாம். அந்த ஒரு சின்ன நல்ல செயல் எதுவா இருக்கும்? பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு சின்ன முடிவு, ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அது உங்க கையில தான் இருக்கு.